என் தங்கப்பிள்ளையே, இன்று ஏகாதசி திருவோணத்தின் இந்த நல்ல நாளில் அம்மா சொல்கின்ற இந்த ஒரு நீரை நீ உன்னுடைய பூஜை அறையில் வைத்துவிட்டு அதன் பிறகு அந்த நீரை உன் இல்லம் முழுவதும் நீ தெளிக்க வேண்டும். என் பிள்ளையே, எதனால் இந்த விஷயத்தை அம்மா இந்த நேரத்தில் உன்னிடத்தில் சொல்கிறேன் என்றால், இன்று இரவு முழுவதும் இந்த நீரானது உன்னுடைய பூஜை அறையில் இருக்கட்டும். நாளைய விடியலில் உன் இல்லம் முழுவதும் அதனை தெளிக்க வேண்டும். என் குழந்தையே, எல்லோருக்கும் எளிதில் கிடைத்திடாத ஒரு செய்தி என் பிள்ளை உனக்கு இந்த வராகி என் மூலமாக இந்த நேரத்தில் கிடைத்திருக்கின்றது. என் பிள்ளையே, சில நேரங்களில் சில விஷயங்கள் சட்டென்று ஒரு அதிர்ஷ்டத்தை உன் வாழ்க்கையில் கொடுத்துவிடும். அப்படி ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய விஷயமாக இது இருக்கலாம் என்பதனால்தான் அம்மா உன்னிடத்தில் முன்கூட்டியே இதனை சொல்லிவிட வந்திருக்கின்றேன். என் பிள்ளையே, எப்பொழுதுமே இந்த வாழ்க்கையில் நீ பட்ட கஷ்டங்களை எல்லாம் எண்ணி எண்ணி வேதனைப்படுவதை எல்லாம் நிறுத்திவிட்டு இப்பொழுது இந்த வாழ்க்கை உனக்கு என்ன தந்து கொண்டிருக்கிறது என்பதனை நீ யோசிக்க தொடங்குவாயானால் வரவிருக்கின்ற அத்தனையும் உன் வாழ்க்கையில் உனக்கான நல்ல விஷயங்களாக சர்வ நிச்சயமாக மாறிவிடும். துன்பத்தையும் துயரத்தையும் தூக்கி எறிந்துவிட்டு சந்தோஷத்தை மட்டுமே உனதாக்க என் பிள்ளை நீ தயாராக இருக்க வேண்டும். நான் சொல்ல போகின்ற இந்த 3 பொருட்களுள் ஏதேனும் ஒன்று உன்னிடத்தில் இல்லை என்றாலும் கூட என் குழந்தை பரவாயில்லை. அதை விடுத்து மற்ற பொருட்களை போட்டு உன் இல்லம் முழுவதும் நீ தெளித்து விட்டாலே போதும். என் குழந்தையே, சில நேரங்களில் சில விஷயங்கள் உன் மனதிற்கு மிகுந்த ஆறுதலை கொடுக்கும் என்றால் அந்த நேரத்தில் தெய்வ சக்தி உன்னோடு இருக்கிறது என்பதனை நீ உணர வேண்டும். என் பிள்ளையே, காரணங்கள் இல்லாமல் வாழ்க்கையில் எந்த ஒரு விஷயமும் சட்டென்று மிகுந்த மாற்றத்தை கொடுத்து விடாது. ஏதாவது ஒரு காரணம் அந்த நேரத்தில் சரியானதாக உன் வாழ்க்கையில் இருக்கும். நீ செய்தது அத்தனையும் சரி என்று தெய்வத்திற்கு தோன்றியிருக்கும். அப்படி இருந்தால் மட்டும்தான் நீ கேட்டது எல்லாம் உடனடியாக இந்த வாழ்க்கையில் உனக்கு கிடைக்கும். என் பிள்ளையினுடைய இந்த மனநிலையை இந்த வராகி நான் நன்கு புரிந்து கொண்டேன். சட்டென்று ஒரு கஷ்டம் வந்தவுடன் என் பிள்ளை முழுமையாக தெய்வத்தின் மீது கோபத்தை கொள்கின்றாய். அதன் பிறகு நல்லது நடந்தவுடன் நீயே துணை என்கின்றாய். இதுவெல்லாம் பிள்ளைகளினுடைய இயல்பான மனநிலை. இதை கண்டு தெய்வம் ஒரு நாளும் வருந்துவதில்லை. தெய்வம் நம்முடைய பிள்ளைகளினுடைய குணம் இதுதான் என்று சொல்லி அதை பெரிதாக எடுத்து கொள்ள மாட்டார்கள். ஆனால் என் பிள்ளை, நீ இப்பொழுது கூட சில விஷயங்களை தெளிவுபடுத்த வேண்டியது இருக்கின்றது. அது என்ன விஷயங்கள் தெரியுமா? உனக்கு நல்லது நடந்தாலும் கெட்டது நடந்தாலும் தெய்வத்தின் மீது நம்பிக்கை எப்பொழுதும் இருக்க வேண்டும். எந்த ஒரு சூழ்நிலையிலும் தெய்வத்தின் மீது உனக்கு இருக்கின்ற நம்பிக்கையை மட்டும் நீ குறைத்து கொள்ளக்கூடாது. அது உன்னுடைய வாழ்க்கையில் மிகுந்த பாதிப்பை உனக்கு ஏற்படுத்தும் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள். என் பிள்ளையே, இந்த வாழ்க்கை உனக்கு தந்திருக்கின்ற ஒவ்வொரு விதமான பிரச்சனைகளுக்கு மத்தியிலும் நான் உன்னோடு பேசிக்கொண்டிருக்கிறேன் என்றால் எல்லா பிரச்சனைகளுக்குமான தீர்வு ஒன்று இருக்கிறது என்றுதானே அர்த்தம். அந்த தீர்வை நான் உன் வாழ்க்கையில் உனக்கு தருவேன் என்பதனை நீ நம்ப வேண்டும் அல்லவா? அதனால் எப்பேற்பட்ட கட்டத்திலும் தெய்வம் நம்மை விட்டுவிடாது என்பதனை நீ நம்பு. நீ யோசித்தாயா? இந்த வராகி எப்பொழுதுமே எனக்கு இதை செய் அதை செய் என்று ஒருபொழுதும் கேட்டதில்லை. சில நேரங்களில் ஆசையாக என் பிள்ளையிடம் ஏதாவது ஒரு பழத்தையோ ஏதாவது ஒரு நெய்வேத்தியத்தையோ கேட்டிருப்பேனே தவிர மற்றபடி அம்மா உன்னிடத்தில் எனக்கு அதை செய் இதை செய் என்று ஒரு நாளும் கேட்டதில்லை. அதே நேரத்தில் ஒவ்வொரு தெய்வங்களுக்கும் உகந்த நாட்களில் நீ என்னவெல்லாம் செய்ய வேண்டும் என்பதனையும் நான் உனக்கு தெளிவுபடுத்தி கொண்டிருக்கின்றேன். அதற்கு காரணம், அவரவர்களுக்கு உகந்த நாட்களில் அவர்களினுடைய சக்தி அதிகமாக இருக்கும். அந்த நேரத்தில் அவர்கள் முன்னால் நீ ஒரு விஷயத்தை கேட்டு நின்று விட்டாய் என்றால் அவர்கள் இல்லை என்று
என்று மறுக்காமல் அதை உனக்கே சொந்தமாக தந்து விடுவார்கள். பஞ்சமியில் வராகியை வணங்குவது போல ஏகாதசியில் பெருமாளை வணங்கினால் நிச்சயமாக நீ ஆசைப்பட்டது எல்லாம் உனக்கு நடந்து விடுமல்லவா? என் பிள்ளையினுடைய வேண்டுதல்கள் மட்டுமல்ல, என் பிள்ளையின் மனதில் இருக்கின்ற கவலைகள், வெளியில் சொல்ல முடியாமல் தவிக்கின்ற விஷயங்கள் என்று இவை எல்லாவற்றிற்குமே சரியான தீர்வினை உனக்கு பெற்று கொண்டு வந்து கொடுத்து விடுவேன் இந்த வராகி. அதைத்தான் அம்மா சர்வ நிச்சயமாக உன் வாழ்க்கையில் செய்து கொண்டிருக்கின்றேன். இதற்கு மேலும் எதற்காகவும் என் பிள்ளை நீ கலங்கி நிற்கக்கூடாது. உன் வாழ்க்கையில் உன்னை ஆட்டி படைத்த அத்தனை பிரச்சனைகளுக்கும் தீர்வினை நான் கொண்டு வந்து தர தயாராக இருக்கும் பொழுது உனக்கு எதை பற்றிய கவலையும் வேண்டாம். எல்லாமும் உன்வசமாக மாறக்கூடிய நாள் வந்துவிட்டது. இந்த வாழ்க்கையில் நீ செய்யக்கூடிய அத்தனையும் உன்னை வாழ வைக்கப் போகின்றது. சரி, இன்று இரவு நீ தயார் செய்ய வேண்டிய அந்த நீர் என்னவென்பதனை இப்பொழுது அம்மா சொல்கின்றேன். என் குழந்தையே, ஒரு சொம்பு நீரை எடுத்து வைத்துக்கொள். அதனுள் துளசி இலையை போடு. அதோடு சேர்ந்து நீ போட வேண்டியது பச்சை கற்பூரம். இதனோடு சேர்ந்து 2 அல்லது 3 கிராம்பையும் நீ உள்ளே போட்டுவிடு. என் பிள்ளையே, இதை உள்ளே போட்டுவிட்ட பிறகு என் பிள்ளை அடுத்ததாக நீ செய்யக்கூடிய விஷயம் என்ன தெரியுமா? இந்த நீரை அப்படியே உன்னுடைய பூஜை அறையில் நீ வைத்து விட வேண்டும். இரவு முழுவதும் அது உன் பூஜை அறையிலேயே இருக்கட்டும். நாளைய விடியலில் உன்னுடைய இல்லம் முழுக்க நீ தெளிக்க வேண்டும். என் பிள்ளையே, பொதுவாகவே ஏகாதசி திதியில் விரதம் இருப்பவர்கள் துவாதசி திதியில்தான் அதை முடிப்பார்கள். அதுபோலத்தான் நீ செய்கின்ற இந்த விஷயத்தை உன்னுடைய பூஜை அறையில் நம்பிக்கையோடு வைத்து நாளைய விடியலில் உன் இல்லம் முழுக்க நீ தெளிக்கும் பொழுது உன் இல்லத்தில் இருந்து உன்னை ஆட்டி படைத்த அத்தனை தீய சக்திகளும் அங்கிருந்து வெளியேறி தேவையில்லாது உனக்கு கஷ்டங்களை கொடுக்க நினைத்த அத்தனையும் உன் வாழ்க்கையை விட்டு தானாகவே வெளியேறுவதை உன்னால் நிச்சயமாக கண்கூடாக காண முடியும். நல்ல மாற்றங்கள் எல்லாமும் இந்த வாழ்க்கையில் உனக்கு நடக்க தொடங்கும். நீ எதிர்பார்த்த விஷயங்கள் உன் வாழ்க்கையில் உன் கைகளில் வந்து சேர்வதை சர்வ நிச்சயமாக உன்னால் தெளிவாக புரிந்து கொள்ள முடியும். எதிர்பார்த்த அத்தனையும் என் பிள்ளையின் கைகளில் வந்து சேரும் பொழுது சர்வ நிச்சயமாக இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கின்ற சந்தோஷங்களை என் பிள்ளை நீ தெளிவாக புரிந்து கொள்வாய். இந்த தாயின் அன்பு என்றும் உன்னோடு இருப்பது போல உன் வாழ்க்கையிலும் ஒவ்வொரு விஷயமும் உனக்கு நல்லதாகவே இனி நடக்கும் என்பதனை என் குழந்தை நீ புரிந்து கொண்டாலே போதும். செய்கின்றது எதுவாக இருந்தாலும் அதில் உனக்கு நம்பிக்கை மட்டும்தான் இங்கு முக்கியமான ஒரு விஷயம். நம்பிக்கையோடு நீ செய்து அதற்கான பலன்களை நீ பெற்றுக்கொண்டால் உன்னை விட உன் வாழ்க்கையை நினைத்து அதிகப்படியான சந்தோஷம் அடைவது உன் வராகி நானாகத்தான் இருப்பேன். என் பிள்ளை நல்லபடியாக இருந்துவிட்டால் என்னை தவிர யாரால் அங்கே சந்தோஷமாக இருக்க முடியும்? எந்த ஒரு நற்பலன்களையும் உன்னிடத்தில் இருந்து எதிர்பாராமல் என் குழந்தை நீ அடைய நினைக்கின்ற விஷயத்தை மட்டும் அடைந்து விட்டால் போதும் என்று எண்ணுகின்ற இது போன்ற ஒரு தாயானவள் உன் வாழ்க்கையில் இருக்கும் பொழுது என் பிள்ளைக்கு வேறென்ன கவலை? அம்மா உனக்கான நல்ல நேரத்தை இந்த வாழ்க்கையில் உருவாக்கி கொடுக்க தயாராகி விட்டேன். என் குழந்தை, நீயும் அதை பெற்றுக்கொள்வதற்கு தயாராகி விடு. வராகியின் அன்பு தொடர்ந்து வரும் பொழுது அதை நீ விட்டு விடாதே. இந்த வராகி உன்னோடு இருந்து உனக்கானதை செய்து கொடுக்கும் நேரத்தில் என் பிள்ளை அதிலிருந்து நீ தவற நினைக்காதே. சந்தர்ப்ப சூழ்நிலைகளை உணர்ந்து கொண்டு உனக்கான நன்மைகளை பெற்றுக்கொள்ள எப்பொழுதும் நீ தயாராகி விட்டாலே போதும். நான் என்றும் உன்னை வழி நடத்துவேன் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. அம்மாவினுடைய அன்பை பெற்றுக்கொள்ள என் பிள்ளைக்கு அத்தனை தகுதியும் இருக்கின்றது. அதனால் இந்த தகுதியிலிருந்து மட்டும் ஒரு பொழுதும் என் பிள்ளை நீ பின்வாங்கி விடாதே. எல்லாவற்றிற்கும் மேலாக உனக்கென்று நான் இருக்கும் வரை என் பிள்ளைக்கு எதை பற்றிய கவலையும் வேண்டாம்.
எந்த ஒரு தேவையற்ற சிந்தனையும் உன் மனதிற்குள் ஓட வேண்டாம். எக்காரணம் கொண்டும் யாருக்கும் எந்த ஒரு கெடுதலை மட்டும் செய்து விடாதே. யார் வாழ்க்கையிலும் எந்த ஒரு விஷயங்களையும் செய்து தேவையில்லாத அவப்பெயரை எடுத்து விடாதே. என்னுடைய பிள்ளையாகி விட்ட பிறகு என் குழந்தை ஒரு பொழுதும் இதை நீ செய்ய மாட்டாய் என்பது நான் நன்கு அறிந்த விஷயம்தான். இனிமேலும் என் பிள்ளைக்கு என்ன வேண்டுமோ அதை நான் நிச்சயமாக செய்து கொடுப்பேன் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் வேண்டாம். என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு.